ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு வந்து குடுக்குற மாதிரியான ஒன் பாட் பீட்ரூட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் வந்து நல்ல புது ரத்தத்தை வந்து கிரியேட் பண்ணுது. குழந்தைங்க வந்து வெறுமா கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நான் இந்த மாதிரி ரைஸாக செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ரொம்ப ஹாஃப் அன் ஹவரில் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை வந்து செஞ்சு பாருங்கள். ஒரு கடாயில் வந்து பட்ரு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுகு, சீரகம் இதெல்லாம் தாளிப்பு போட்டுட்டு, அது கூட வந்து நம்ம ஒரு பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதையும் ஆட் பண்ணிவிட்டு, பெரிய ஆனியனை வந்து நான் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்தா 2 தக்காளி இதையும் ஆட் பண்ணிவிட்டு, புதினாவையும் கொத்தமல்லியையும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள் இது 3 தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா பெருசு பெருசாக நான் வந்து துருவி வச்சுருக்கேன் பீட்ரூட்டை. அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் ரைஸுக்கு வந்து நம்ம வந்து 2 கப்பு தண்ணி எடுத்தால் போதும். அரிசியை வந்து நான் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு 15 மினிட்ஸு சிம்மில் வச்சு எடுத்தோன்னா கம கம பீட்ரூட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது கூட பார்த்தா சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் ரைத்தாவும் வத்தலும் தான் கொடுத்து விட்ருக்கேன். டக்குன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ரெடி பண்ணிடலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.